வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். 3 சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, தேங்காய் வந்து கடைசியாக துருவன தேங்காய் அது போட்டுக்கிறதுக்காக. இப்போ ஒரு பேனில் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டுட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சில்லியை எடுத்து போட்டுக்கலாம். சில்லி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். அந்த காரம் ஃபுல்லாக இறங்கணும். இது பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாகவே போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு இந்த இனிப்பு சுவையினால தான் பீட்ரூட் பிடிக்காமல் இருக்கும். காரம் நிறையா சேர்த்துக்கோங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். பீட்ரூட் ரொம்ப நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. அது எப்படியாவது சாப்பிட்றதுக்கு பழக்கிடுங்க குழந்தைங்களுக்கும். மிளகாய் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் சீவி வச்சுருக்கிறத பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஹாஃப் பாயிலாக வெந்திருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஃபுல்லாக குக் ஆகணுன்றதும் இல்லை. அந்த கலர் மாறாமல் மூடி வைக்காமல் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை வந்து சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு சாப்பிட பழக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட் வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா முகம் ஒரு பொலிவு கிடைக்கும். ஸ்கின் டோனும் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஜிங்க்கும் காப்பரும் அதிகமாக இருக்கிறதுனால கல்லீரலுக்கும் நல்லது. இப்போ வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை கடைசியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது தேங்காய் துருவல் போடாமலும் செஞ்சுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலர்ஃபுல்லான வெஜிடபிளில் இதுவும் ஒன்று. பிளட்டை அதிகரிக்கும். இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம் அதிகமாக இருக்குது. அயன் இருக்குது, ஃபோலேட் இருக்குது. பீட்ரூட் பொரியல் இது மாதிரி செஞ்சு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.